அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் ரிஸ்வான் சாய்ந்தமருது. நான் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் நோட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு கூகுள் டிரைவ் ஊடாக சிலருக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதன் அடிப்படையில் சிலர் என்கிட்ட கிளாஸஸ் இதுக்கு ஒரு ஃபைனல் ரிவ்யூ கிளாஸஸ் ஒன்று செய்ய சொல்லி கேட்டாங்க. ஆனால் நேரம் இடம் கொடுக்காதால் நான் அதுக்கு டைம் இல்லாதால் நான் இந்த ஒரு யூடியூப் ரெக்கார்டிங்கை தாரேன். சில விஷயங்களை மட்டும் இதில் சொல்லப்படுது. நீங்கள் முடியும்னுச்சுனால் 1-2 தரம் கேட்டு பயனடையுமாறு வேண்டுகிறேன். அதே நேரம் நான் 2022 டிசம்பர்லேருந்து 2023 ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் நடந்த அந்த எக்ஸாமில் லெவல் 6 எக்ஸாமில் எழுதி நான் இதில் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் B+ எடுத்தினான். அதே நேரம் இப்போ நீங்கள் அடுத்த பேட்ச் இப்போ இருக்கிற பேட்ச் அடுத்த பேட்ச் ஆகி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வர 28ஆம் தேதி மார்ச் 28ஆம் தேதி அளவில் உங்களுக்கு அந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸாம் இருக்கிறதால என்னால் முடியுமான சில விஷயங்களை இதில் நான் சொல்கிறேன். சில விஷயங்கள் விடுபட்டும் இருக்கலாம், புது விஷயங்கள் அப்டேட்டாகவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதையும் சேர்த்து நீங்கள் கட்டாயம் படிக்கணும்னு சொல்லி கேட்டு இதில் முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஒவ்வொரு டாப்பிக்காக அல்லது முக்கியமான விஷயங்கள் இந்த அடிப்படையில் நான் ஒன்றாக இதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விடயம் உங்களுக்கு UDHR, ICCPR, மற்றது ICESCR, SEDO, மற்றது சிறுவர் உரிமைகளுக்கான சமுதாயம் CRC, இந்த 4 விஷயத்தில் இருக்கிற உருப்படைகள் எல்லாத்தையும் நீங்கள் சுருக்கமாக இப்போ முதலாவது உருப்படை என்ன சொல்லுதோ, இப்போ UDHRல மொத்தம் 30 உருப்படைகள் இருக்குன்னு சொன்னால் அந்த 30ஐயும் நீங்கள் இப்போ முதலாவது என்னத்தை சொல்லுது, முதலாவது சமத்துவம். அப்படி ஒரு வேர்டுக்குள்ளே இல்லாட்டி 2 வேர்ட்ஸுக்குள்ளே நீங்கள் அதை எழுதி எடுக்கணும். சுருக்கி நீங்கள் 2-3 தரம் பாசியக்குள்ள அதை நீங்கள் சுருக்கி எழுதி எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் பாடமாக்குறதுக்கு லேசாக நான் கையாண்ட மெதட்டு நினச்சினால் இப்போ UDHRல முதலாவது சமத்துவம், 2வது பாகுபாட்டிலேருந்து சுதந்திரம், 3வது உயிர் வாழும் உரிமை, 4வது அடிமைத்தன ஒழிப்பு, 5வது சித்திரவதை ஒழிப்புன்னு சொல்லி நான் அந்த ஓர்டரை எழுதிட்டு இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காண்டி முதல்ல ஃபெமிலி மெம்பர்ஸில் பேரை ஒவ்வொன்றுக்கும் இது பண்ணுறப்ப நம்மளோட ஃபெமிலியில் இருக்கிற மெம்பர்ஸில் ஓர்டர் நமக்கு தெரியும் தானே. அப்போ அந்த ஓர்டர் படி அடிக்கிற இப்போ ஃபாதர், அடுத்து மதர், அதுக்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு ஏல்டர் சிஸ்டர் இல்லாட்டி ஏல்டர் பிரதர் என்று சொல்லி இப்போ அவங்களோட பேரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ அவங்களுக்கு இந்த விஷயத்தை தொடர்புபடுத்துகிற இப்போ முதலாவது சமத்துவம் இருந்துச்சுன்னா ஃபாதர் இருந்துச்சுன்னா இப்போ அவர் சமத்துவமான ஆள் அப்படின்னு சொல்லி அப்படி ஏதோ ஒரு ஒன்றை கனெக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இப்போ அதை அப்படி இருந்தால் குயிக்காக அவங்களுக்கும் ஞாபகம் பெறக்கூடியதாக இருக்கும் வந்துடுது. நான் இது கையாண்ட மெதட் இல்லாட்டி நீங்களும் இது பாடமாக்கலாம். அப்படி 30 பிரிவுகளையும் பாடமாக்கினேன். அடுத்தது ICCPRல 28 பிரிவு, அதையும் இதே மெதட்டில் ஒவ்வொரு பிரிவும் என்னத்தை சொல்லுது என்று சொல்லி ஷோர்ட்டாக எழுதி எடுத்துக்கிட்டு அதை பாடமாக்கினேன். அப்போ ஏற்கனவே உள்ளது ஃபேமிலின்ற அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் மாறு இல்லாட்டி இன்னொரு சைட் ஃபேமிலின்னு சொல்லி அப்படித்தான் அதை இலகுவாக ஞாபகப்படுத்துறதுக்கு முடியுமா இருந்துச்சு. இப்போ ICCPRல உரிமைகளை சுதந்திரமாக நாடுகள் அமல் செய்தல், 2வது இனம் மொழி வேறுபாடின்றி அரசு செயற்படல் என்று சொல்லி, அடுத்தது ICCPRல 3வது ஆண் பெண் வேறுபாடின்றி செயற்பட்டால் அதுக்கு ஒரு கேரக்டரை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இல்லாட்டி ஃபேமிலியோ ஒரு ஆள் அது நமக்கு ஓர்டர் படி வந்தால் அங்கேயும் அந்த நம்பர்ஸ் வரும். இப்படி தான் ICSCRஐயும் அதை SEDOவையும் CRCயையும் இதே மெதட்டுக்கு இருக்கிற அவங்களோட பிரிவு எல்லாத்தையும் நான் பாடமாகினது. உங்களுக்கு அதுலேயும் பெண்கள் அது வளமையாக வாரது, அது சிறுவர் சம்பந்தமாகவும் வாரது, அது முக்கியமாக இதில் பாடமாகிற இந்த மெதட்டில் பாடமாகிற ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ICESCRல நான் முதல்
31 இருக்குன்னு நினைக்கிறேன். முதல் 17 நான் பாடமாகினேன். அடுத்தது பெண்களுக்கு எதிரான சகல வடிவிலங்களான பாரபட்சங்களையும் இல்லாதொழிக்கும் சர்வதேச சமயம் செடோட வந்து நான் வந்து 1 தொடக்கம் 18, 19, 20 வரைக்கும் தான் நான் அதை எழுதினேன். மற்ற 25 தொடக்கம் 30 நிர்வாக நடைமுறைன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். இதையும் வந்து நான் இந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஓர்டர் படி நான் பாடமாகிறேன். இது எப்படி எனக்கு ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இருந்தால் பாருங்கள். அதில் 2வது கேள்வி ஐசிஇஎஸ்சிஆர் தொடர்புபடுத்தி ஒரு சினாரியோ கேள்வி ஒன்று வந்திக்குது. அதில் இந்த நான் என்ன செஞ்சிருந்தேன்னா உடனே ஒரு எடிஷனலாக பேப்பர் ஒன்று வாங்கி 1 தொடக்கம் நான் 2, 3 சொல்லி நம்பரை போட்டுவிட்டோம். அது என்னென்ன ஒன்றும் செல்லுதுன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் தானே, அதை நான் குயிக்காக நோட் பண்ணிவிட்டு இதோட கனெக்ட் பண்ணி எழுதினேன். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே நேரம் பெண்களின் உரிமை குறித்து என்று சொல்லி ஒரு நாளைக்கு 6வது கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து 2 இல்லாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ரிப்போர்ட் ஒன்று அனுப்புவாங்க. அந்த அவங்க சிக்னேச்சர் பண்ண அந்த சர்வதேச இது உடன்படிக்கைக்கு நாங்கள் எப்படி சப்போர்ட்டிவாக இல்லாட்டி உள்நாட்டில் என்னென்ன சட்டங்களை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஒன்று அனுப்புவாங்க. அந்த ரிப்போர்ட்டை மேடம் யசோதரா மேடம் கடைசி டைமில் சில ரிப்போர்ட்டெல்லாம் பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த அடிப்படையில் நானும் நெட்டில் போய் பார்த்த டைமில் இலங்கை கடைசி அனுப்பின ரிப்போர்ட் ஒன்று நெட்டில் கிடந்துச்சு. இப்போ அந்த ரிப்போர்ட்டில் மெதட் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஷெடோட 3வது உறுப்புரை பாகுபாட்டை என்னங்கிற வரைய இருக்குது. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம். அடுத்தது உறுப்புரைகள் தேர்தல், அரசியல் மற்றும் ஏனைய நிர்வாக பதவிகளை சமத்துவம்னு சொன்னால் அவங்க உள்நாட்டில் அதை என்ன மாதிரி கையாண்டிக்காங்க. அண்டு மற்ற கல்வியில் சமூக உரிமை இருந்துச்சுன்னா என்னென்ன இதுகளை நடவடிக்கைகளை செஞ்சுக்காங்க, பெண்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகளை செஞ்சுக்காங்க. அதாவது தொழில் 11வது உறுப்பினர் தொழில் சமத்துவம். அடுத்த மகப்பேற்று லீவில் என்னென்ன சட்டங்கள் விடாமல் மகப்பேற்று லீவை நாங்கள் உறுதிப்படுத்திக்கோம்னு சொல்லி இலங்கை அதை ரிப்போர்ட் அனுப்பும். இந்த விஷயங்களை எனக்கு பார்த்த உடனே வெளியாக பார்த்து வச்சதால் எனக்கு இந்த 6வது கேள்வியை கொஞ்சம் திருப்தியாக செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி நீங்களும் அந்த கனெக்ட் பண்ண 7 மாதிரிக்கும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்தேன். நீங்கள் ஒரு தரம் பாருங்கள். அப்படி நான் ஒரு 2 ரிப்போர்ட்டை பார்த்தேன். அது உதவியாக இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நார்மலாக கனெக்ட் பண்ண வெளியினது நான் நினைக்கிறேன் நம்முடைய நாலேஜுக்கு ஒரு ஃபுல் மார்க்ஸு உள்ற அளவுக்கு இல்லாட்டி ஒரு 20க்கு 18 உள்ற அளவுக்கு இருந்திருக்கலாம்னு சொல்லி. அவே இப்படி நீங்கள் அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருந்தால் ஒன்றும் நல்லம். அடுத்தது இந்த 1வது விஷயம் நான் சொன்ன மாதிரியே இந்த யூடிஹெச்ஆர் இதுகளில் உறுப்புரையில் பாடமாக்குறது. அதை நீங்கள் எக்ஸாமில் அந்த விஷயம் வந்துச்சுன்னா உடனே பேப்பரில் நம்பரை போட்டு நீங்கள் பாடமாக்கி வச்சுக்கிற மாதிரி அதை எழுதிட்டு உங்களோட ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எழுதுறது 1வது விஷயம். அடுத்த 2வது விஷயம், இதில் முக்கியமான சில பாட்டுகளாக சிறுவர் தொடர்பான விடயம் கேள்வியாக வாரது. அடுத்து பெண்கள் தொடர்பான விடயம் ஷெடோ வந்து தனி கேள்வியாக வாரது பெரும்பாலும். அடுத்தது இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் வந்து அதிலும் தனிப்பட்ட கேள்வியாக வாரது. இந்த விஷயத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ரெடியான நல்லம். அந்த அடிப்படையில் பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் குயிக்காக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஷெடோ வந்து 1979 டிசம்பர் 18ஆம் தேதி அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இலங்கை வந்து 1981 10ஆம் மாதம் 5ஆம் தேதி ஏற்றுக்கொண்டிருக்குது இலங்கை. அடுத்த இன்னொன்றில் 1981 செப்டம்பர் 3 ஒன்றும் இருக்குது. நான் 2 நோட்ஸ் இருந்தேன் நைட்டு, நான் 2 நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்தது ஷெடோட 30 உறுப்புரைகள் இருக்குது. அது 6 பாகமாக இருக்குது. இந்த ஷெடோ வந்து UN தீர்மானம் 1325 மற்றது 1890 கீழே இதை உருவாக்க காரணமாக இருந்துச்சு. இதில் ஆப்ஷனல் இருக்குது. அதை வந்து தனிப்பட்ட இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனும் இருக்குது. ஆப்ஷனல் வந்து இது 1999 டிசம்பர் 10ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்டு இலங்கை 2002ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 15ஆம் தேதி ஏற்று அங்கீகரிச்சிருக்கிறது. அதே நேரம் இதில் முகவரியில் மனித பிறவிகள்
ஆண் பெண் வேறுபாடு இல்லாமக்கு வன்முறை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படணுங்கிறது இதில் முகவரையில் இருக்கி என்று சொல்வது. இது எடிஷனலாக சில விஷயங்கள் நீங்கள் உங்களோட நோட்ஸ்களில் இருந்தும் ஷார்ட் நோட்ஸ் எடுத்த நல்லம். அதே நேரம் கான்ஸ்டிடியூஷனில் இலங்கட கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 12 சட்டத்தின் யாவர் சமம்னு சொல்லப்படுகிறது. 12(2) இனம் பால் மொழி ரீதியாக வேறுபாடு காட்டப்படாதுன்னு சொல்லுது. 27(2) இவ்வாறான வேறுபாட்டுக்கு உத்தரவாதம் அளிச்சுது. பெண்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு சில சட்டங்களில் சலுகைகள் கொடுக்கலாம்ங்கிறது 12(4) இருக்குது. அதாவது அவங்களோட சில விடயங்களுக்காக இயலாமை போன்ற விடயங்களுக்காக சில சட்டங்களில் சில விதிவிலக்கான சில விஷயங்களை கொண்டு வரலாம் என்று சொல்லி 12(4) நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதையும் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற விஷயம். அடுத்தது லேபர் லோவில் பெண்களுக்கு சார்பாக இருக்கிற விஷயங்கள் மகப்பேறு சம்பந்தமான சட்டம் 1939-32 இருக்குது. அதே நேரம் பேஜஸ் ஆர்டினன்ஸில் 1941-27 பெண்களுக்கு சார்பான அவங்களோட உரிமையை பாதுகாக்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அது ஃபேக்டரி ஆர்டினன்ஸ் 1942-45 சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து IDA-யில் 1950-43 சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. சொப்பென்ன ஆஃபீஸ் ஆர்டினன்ஸில் 1954-19 சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மற்ற பெண்கள் இளம் ஆட்கள் தொடர்பான அந்த சட்டத்திலையும் 1956-47 பெண்களுக்கு சார்பான விடயங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்து ILOட 2 கன்வென்ஷன் டிஸ்கிரிமினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கன்வென்ஷன், அதில் நினைக்கிற நம்பர் 111. மற்றது ஈக்குவல் ரெம்யூனரேஷன் கன்வென்ஷன் சொல்லி நான் 100 நினைக்கிற நம்பர், அதுலேயும் ILOடத்தில் சொல்லப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தது இலங்கட லேபர் லோவில் உள்ள விஷயங்கள், ரெண்டாவது ILOட விஷயங்கள், அதுக்கு முதல்ல நான் பார்த்தது கான்ஸ்டிடியூஷனில் உள்ள விஷயங்கள். இப்படி பிரித்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் குயிக்காக பார்த்துட்டு போகலாம். அடுத்தது பீனல் கோட்லேயும் இலங்கட பீனல் கோட்டில் 345-315 சொல்லப்பட்டிருக்கு. 345 பாலியல் தொந்தரவு தொடர்பான விடயங்களுக்குரிய விடயங்களும் அது சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நான் ஆண்டு ரீதியாக சில விஷயங்கள் எழுதி வச்சுக்கிறேன் இலகுவாக பாடமாகிறதுக்கு. 1931 போட் கிடைச்சது, பெண்களுக்கும் கிடைச்சது. அடுத்து 1939 கட்டாய கல்விங்கிறது ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நினைக்கிறேன். 1939 கல்வி சட்டம் கொண்டு வந்து 1994 கட்டாய கல்வி. அடுத்து 1981 இலங்கை செடோ உள்வாங்கிருக்கு. 1984 அரசு தொழிலில் பாகுபாடு காட்டப்படுறான்னு சொல்லி ஒரு தொண்டு கொண்டு வந்திருக்காங்க. 1993 பட்டயம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து 1995-18 திருமணம் தொடர்பான சட்டங்களில் பெண்களுக்கு சில உரிமைகளை கொடுக்கப்பட்டு 1999-37 தஃபாரிப்பு சம்பந்தமாக சில உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது 2002 ஷெடோல ஆப்ஷனல் புரோட்டோகாலை இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்குது. அடுத்தது 2005-34 வீட்டு வன்முறை தொடர்பான சட்டங்களில் பெண்களுக்கு உரிமையை நிலைநாட்டு தொடர்பான சில விஷயங்கள். 2018 நான் நினைக்கிறேன் உள்ளூராட்சி எலெக்ஷனில் பெண்களும் 25% இருக்கணுங்கிறது ஒரு விடயமாக கொண்டு வர ஆண்டு வயசை நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது எடிஷனலாக போலீஸ் ஸ்டேஷனில் உமன் ஆஃபீஸர் இருக்கிற உமன் அந்த பெண்கள் யூனிட் இருக்குது, மகளிர் அமைச்சு இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்குது, கவுன்சிலிங் டிவிஷன் இருக்குது, ரிலீஃப் சிஸ்டர் இருக்கிறாங்க, டிஎஸ் ஆஃபீஸில் பெண்கள் சம்மந்தமான பிரிவுகள் இருக்குது என்று சொல்லி நிறைய அரசாங்கம் அண்மையில் பெண்களுக்கு மகப்பேறு டைமில் அவங்களோட ஹெல்த்தியை பாதுகாக்கிறதுக்காண்டி நினைக்கிறேன் 20,000 அளவான அந்த மகப்பேறு காலத்தில் சில உணவுப் பொருட்களுக்காக கொடுக்குறாங்க. இப்படி நிறைய விஷயங்களை மேலதிகமாகவும் நம்ம இந்த பெண்கள் விஷயத்தில் நான் இவ்வளவு தான் ஷார்ட் நோட்ஸாக எழுதி பாடமாக்கி வச்சுருக்கிறேன். நான் இதோட சேர்த்து அந்த உறுப்புரைகள் அவ்வளோத்திலையும் வச்சுருந்தேன். இவ்வளவும் போதும் என்று நினைக்கிறேன் பெண்கள் தொடர்பான கேள்வி வந்தால் எழுதுறதுக்கு. அடுத்து எதிர்பார்க்கப்படுற கேள்வியில் சிறுவர் சம்பந்தமான அந்த உரிமைகள் தொடர்பான கேள்வியில் அதில் நான் முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கிறது 1989-11-20 நினைக்கிறேன் அது அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து 1992-7-12 இலங்கை கையொப்பமிட்டிருக்குது. 1989 ஒரு குழந்தை
உரிமைகளுக்கான ஒரு மாநாடுன்னு சொல்லி ஒன்று நடக்குது. அதுக்கு பிறகு தான் இது கொண்டு வரப்படுது. அடுத்தது வந்து குழந்தைகள் சாசனம்னு சொல்லி 1924 உருவாக்கப்படுது. அடுத்தது யுஎன் சார்ட்டரில் சிறுவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது யூடிஹெச்ஆரில் அதே நேரம் பல்வேறு சமவாயங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது யுஎன்ட பிரகடனம் உறுப்பு 54லையும் இதை தொடர்பாக சிறுவர்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள், சிறுவர்கள் ஆயுத மோதல்களில் உள்வாங்கப்படக்கூடாது, மற்ற சிறுவர்களை விற்கிறது, விபச்சாரத்துக்கு ஈடுபடுத்துறது தொடர்பான விஷயங்களில் பாதுகாப்பு பெற குறித்து தொடர்பாகவும் சொல்லப்படுகிறது. அடுத்தது சிறுவர்கள் உரிமைகள் தொடர்பாக பிரதான உரிமைகள்னு 4 விஷயம் இருக்குது. உயிர் வாழும் உரிமை, அபிவிருத்திக்கான உரிமை, பாதுகாப்பு உரிமை, பங்கு பெற்றுவதற்கான உரிமை, 4 விஷயம் இருக்குது. அதே நேரம் யுஎன் சார்பாக யூனிசெஃப்னு சொல்லி சிறுவர்களுக்கான நலனோம்பல் ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டிருக்குது. நாங்களோட இதில் பிரிவுகள், அதாவது வந்து சிறுவர் தொடர்பான பிரிவு நான் ஏற்கனவே சொன்னேன். அதில் முக்கிய பிரிவுகளை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தால் இந்த கேள்விகள் வரக்குள்ளே கனெக்ட் பண்ணி எழுதலாம். யுஎஸ்ஏலே கூட சிறுவர் பாதுகாப்பு சட்டம் கெப்டான்ற பேரில் இருக்குது. இலங்கையில் நிலப்பாடு என்னென்னுச்சுனால், நம்ம பெரும்பாலும் இலங்கை தொடர்படுத்தி எழுத வேணுங்கிறதால நான் 14 விஷயத்தை தொகுத்து எழுதுகிறேன். முதலாவது சிறுவர் ஜனாதிபதி ஆணைக்குழுன்னு சொல்லி சிறுவர்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு 6 பேர் கொண்ட கமிட்டி இருக்குது. இலங்கை இந்த சிறுவர்கள் உரிமைகள் தொடர்பான இந்த சமவாயத்தை அதில் தோன்றதில் ஏற்றிக்குது. மற்ற கான்ஸ்டிடியூஷனில் 12(4) சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது கான்ஸ்டிடியூஷனில் 27(b)லையும் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பல்வேறு சட்டங்களில், அது தொழிலாளர் சட்டம் அறிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் லேபர் லோவில் நிறைய விஷயங்களில் பார்த்துப்பீங்க. கடை காரியலை சட்டம் அப்படியான சட்டங்களை இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் எழுதலாம். அது பெண்கள் தொடர்பான கேள்வி வந்தாலும் நிறைய லேபர் லோ தொடர்பான சட்டங்களில் பெண்களுக்குரிய விஷயங்களை பாதுகாப்புகளை இதுகளையும் சொல்லலாம். அதே நேரம் நான் நினைக்கிறேன் 1998 5ஆம் இலக்க சட்டம் மூலம் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்குது. அது ஒரு முன்னேற்றமான செயல்பாடு. 1939-40 இளம் ஆட்கள் பெண்கள் தொடர்பான சட்டத்திலேயும் சொல்லப்பட்டிருக்குது. 1927 4ஆம் இலக்க ஆபாச வெளியீடுகள் தடுப்பு சட்டத்திலேயும் இந்த பெண் சிறுவர் உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்குது. தண்டனை சட்டக்கோவையில் அதில் நினைக்கிறேன் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு தண்டனை சட்டக்கோவை 75 8 வயதுக்குள்ள ஏதாவது குற்றம் செஞ்சால் அவருக்கு தண்டனை இல்லை, அவர் குற்றவாளியாக இல்லை, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நினைக்கிறேன் இதில் ஒரு திருத்தம் 12 வயசாக்கப்பட்டிக்கலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள். தண்டனை சட்டக்கோவையில் 76 8 தொடக்கம் 14 தெரிஞ்சு செஞ்சால் தான் குற்றம். அடுத்தது 343 சிறுவர் பாலியல் தொடர்பான குற்றங்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்குது. மற்ற கட்டாய கல்வி இலங்கையில் நடைமுறையில் இருக்குது. 1994 இப்போ வயசாத 16 மாற்றிருக்காங்க கட்டாய கல்வி வயசை. அடுத்து 1956 44 சிறுவர்கள் பெண்கள் வேலைக்கு அமர்த்தல் சட்டம் இருக்குது. மற்ற ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சிறுவர்கள் தொடர்பாக போலீஸ் யூனிட் இருக்குது. சிறுவர்கள் உரிமைகளுக்கு 1929 சிஸ்டம் இருக்குது. மனித உரிமை வழக்குகளை விடலாம் ஏதாவது மீறலுக்கு. அடுத்தது சிறுவர் நன்னடத்தை பிரிவு, நிறைய காப்பகங்கள் தொடர்பாக சிறுவர்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸை இலங்கை வழங்கியிருக்குது. அடுத்ததாக நான் சில விஷயங்களை நான் நோட் பண்ணி வைக்கிறத ஓர்டர் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்கு கனெக்ட் பண்ண இயலுன்றதால பார்க்கணும். அந்த அடிப்படையில் ஐசிசிபிஆர் ஆப்ஷனல் புரோட்டோகால் 1966ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 16ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துச்சு. இதை இலங்கை ஏற்றுக்கொண்டிருக்குது 1997 10/3. இதில் உள்ள விஷயங்கள் அது இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனுங்கிறது தான் இது. இதை நான் உறுப்புரைகளையும் சிலதை நார்மலாக நோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் 1 2 3 4 5 6 8 12 ஆகிய உறுப்புரையில் ஷோர்ட்டாக நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது செகண்ட் புரோட்டோகால் 1966 12/16
இருந்தாலும் இது வந்து என்னென்னு சொன்னால் மரண தண்டனையை இல்லாதொழிக்கும் விருப்ப தேர்வு என்று சொல்லியிருக்குது. ஆனால் இது இலங்கை இன்னும் ஏற்று அங்கீகரிக்கல. இப்போ இந்த மரண தண்டனை தனியார் கேள்வி வந்தால் இந்த விஷயத்தை நீங்கள் எழுதலாம். இப்போ UDHRல உறுப்புரை 3 சொல்லப்படி, ICCPRல 6ல் சொல்லப்படி மரண தண்டனை நிறுத்தணுங்கிற விஷயங்களை கனெக்ட் பண்ணி எழுத வரும். இதுலேயும் நான் உறுப்புரை 1, 2, 3, 7, 8 ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது செகண்ட் ஆப்ஷனல் புரோட்டோகாலில் வந்து உறுப்புரை 1 கைச்சாத்தின அரசு மரண தண்டனையை நிறைவேற்றக்கூடாது. 2வது தீவிர இராணுவ குற்றங்களுக்காக இதை டிஃபென்ஸ் எடுக்கலாம்ங்கிறது. அடுத்தது இவங்க ICCPR இதில் உறுப்புரை 3 சொல்லுது. ICCPR உறுப்புரை 40க்கு அமைய அறிக்கை சமர்ப்பிக்கணுங்கிறதும். இதில் உறுப்புரை 7 ICCPR ஏற்ற அரசுகள் இதனை ஏற்கலாம் என்ற ஒரு இதை சொல்லுது. உறுப்புரை 8 ஏற்றுக்கொண்ட சதியில் இருந்து 3 மாதத்துக்கு பின் இது வளவுக்கு வரும்னு சொல்லுது. இந்த விஷயத்தையும் சொல்லி அடுத்த நோட்ஸ் எழுதிக்கிறேன்னு சொன்னால் மனித உரிமைகள் தோல்விக்கான காரணங்கள் கொமனாக கேட்டு வந்தால் ஏன் மனித உரிமைகள் தோல்வி அடையுதுங்கிறதுக்கு அது வந்து முதலாவது தோல்வி கண்டு வரும் ஜனநாயக விழுமியங்கள்ங்கிற ஒரு காரணம். நீங்கள் அதை விவரித்து எழுதலாம். அடுத்தது மாறுபட்ட கலை கலாச்சார பண்பாட்டு விடயங்கள், சில மத ரீதியான சட்டங்கள் இருக்கிறது. கலாச்சார ஒரு நாட்டில் பிள்ளையாக தர்ற கலாச்சாரம் ஒரு நாட்டில் சரியாக தர்றது, அவ்வாறான விஷயங்கள். அடுத்தது அரசுகள் பயங்கரவாதத்தின் பெயரால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள். அடுத்தது நாடுகளில் உள்ள இன மத முரண்பாடுகள். அடுத்தது மனித உரிமைகளை பாதுகாக்க போதிய நீதித்துறை கட்டமைப்பு இல்லாமை. அடுத்தது முக்கியமான உரிமைகள் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்படாமை. அடுத்தது மக்களின் போதிய விழிப்புணர்வு இன்மைங்கிற விஷயங்களை மனித உரிமைகள் தோல்விக்கான காரணம்னு சொல்லி நான் ஷோர்ட்டாக எழுதி வச்சுக்கிறேன். அடுத்தது மரண தண்டனை தொடர்பாக தனி கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் மரண தண்டனை என்ன, அதாவது வந்து ஒரு அதிகார நிறுவனம் அவரோட உயிர் வாழும் உரிமையை பறிக்கிறது. அதாவது ஒரு அதிகார நிறுவனம் தான் அதை செய்கிறது மரண தண்டனை. இது ஏர்லியாக எப்படி இருந்துச்சு, தொன்மை காலத்தில் எப்படி இருந்துங்கிறத சொல்லிவிட்டு நவீன காலத்தில் எப்படி மரண தண்டனை நிறைவேற்றுங்கிற விஷயத்தையும் வச்சுது. அதே நேரம் மரண தண்டனைங்கிறது சார்பாகவும் எதிராகவும் நம்ம சொல்லலாம். சார்பாண்டுச்சுன்னா மதங்களில் ஏற்கனவே இருந்துச்சு. இந்து மதத்தில் அரக்கர்களை கொள்ற இருந்துச்சு. இஸ்லாத்தில் தலையவற்ற முறை ஒன்று இருந்துச்சு. அதாவது வந்து மரண தண்டனை குற்றத்துக்கு இழைச்சா இப்படி அதுகளையும் சொல்லிவிட்டு மரண தண்டனை போடலாண்டா எல்லா தண்டனையும் போலதான், ஏதோ ஒரு சுதந்திரத்தை பறிக்குது தான் சார்பான விஷயங்களை சொல்லலாம். அதே நேரம் ஆனால் அதுக்கு எதிராக மரண தண்டனை நிறுத்தணும்னு சொல்லி UDHRல உறுப்புரை 3, ICCPRல உறுப்புரை 6 போன்ற விஷயங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த விஷயங்களை நம்ம தொட்டு காட்டலாம். அதே நேரம் மனித உரிமைகள் தொடர்பான சகல சமவாயங்களும் மரண தண்டனை நிறுத்தணும்னு தான் அதிகமாக சொல்லப்படுது. அந்த விஷயத்தை நம்ம ஆதரவாக சொல்லலாம். அடுத்த விஷயம் ICESCR வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் உறுப்புரையில் பாடமாக்கி வச்சுட்டு ICCPRக்கும் ICESCRக்கும் வந்து என்ன டிஃப்ரெண்ட். அதில் ICCPRல உரிமை மீறலுக்கு இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் இதில் இல்லை. அடுத்தது வந்து நிறைய வந்து பொருளாதார சமூக பண்பாட்டு விடயங்களை சொல்லிக்கிறதால அதில் உள்ள வித்தியாசங்கள். அடுத்தது ICESCRல உள்ள சகல விடயங்களையும் அமல்படுத்தியலை. ஏண்டா நிறைய விஷயங்கள் பொருளாதாரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதால நிறைய நாடுகளில் பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கிறதால எல்லாத்தையும் அமல்படுத்தி இயலாங்கிற விஷயம். அடுத்தது ICESCR ஆப்ஷனல் புரோட்டோகாலை வந்து இலங்கை ஏற்று அங்கீகரிக்கல. இதில் 2008, 12, 19 சொல்லப்பட்ட அந்த இதை வந்து இலங்கை ஏற்று அங்கீகரிக்கலைங்கிற விஷயத்தையும் இதில் நோட் பண்ணி வச்சுக்கப்பட்டி. அடுத்தது UN மெக்கானிசம். இது என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு பொறுத்த சர்வதேச உரிமை தொடர்பான அந்த சமவாயத்துக்கும் ஒரு நிவாரணம் தொடர்பான ஒரு குழு ஒன்று இருக்குதுங்கிறதையும் அதில் UN மெக்கானிசத்தில் 3 விஷயங்கள் ட்ரீட்டி பேஸ், சார்ட்டர் பேஸ், மெக்கானிசம் இருக்குங்கிறதையும் சொல்லணும். நான் நினைக்கிறேன் 2 ட்ரீட்டி பேஸ்,
சார்ட் பேஸ் மெக்கானிசம் இருக்குது. ட்ரீட்டி பேஸில் வந்து ஸ்டேட் பார்ட்டி ரிப்போர்ட், இது முக்கியம் உங்களுக்கு. அடுத்து இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், ரெண்டாவது. மூணாவது இண்டஸ்ட்ரி. அப்போ இதை நான் ஒரு சார்ட்டாக எழுதினேன். உதாரணத்துக்கு ICSCR ரெண்டு நாள், அதில் ஸ்டேட் இது வந்து 17 ரிப்போர்ட் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை அனுப்பணும். அடுத்து இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் இருக்கா, அடுத்து HR கமிட்டி நம்பர் என்ன அப்படி சொல்லி ஒரு சார்ட்டாக போட்டேன் நான். இப்போ ஷெடோ உண்டால் ஸ்டேட் ரிப்போர்ட் அதில் உறுப்புரை 12 சொல்லப்பட்டிக்குது. இத்தனை வருஷம் முடிச்சனால ஃபஸ்ட்டுக்கு மூணாவது வருஷம், அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு தரம். இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் இருக்கா, எஸ். அடுத்த HR கமிட்டி வந்து ஆர்டிகல் 17 சொல்லப்படி 23 பேர் இருக்குன்னு சொல்லி. அடுத்தது டோர்ச்சர், அதுக்கு எதிரான கன்வென்ஷன், அதில் ஸ்டேட் ரிப்போர்ட் வந்து 22 முதலாவது வருஷமும் அடுத்த 4 வருஷத்துக்கு ஒரு தரம் கொடுக்கணும். அதுலேயும் இண்டிவிஜுவல் இது இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது. அதில் ஆர்டிகல் 20 HR கமிட்டி சம்மந்தமாக சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி ICCPRல ஸ்டேட் ரிப்போர்ட் 40 உறுப்புரை 40 சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட ரிப்போர்ட் ஒரு வருஷம் முதலாவது வருஷம் அடுத்தது 4 வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்களையும் இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் இருக்குது. அடுத்த கமிட்டி சம்மந்தமாக ஆர்டிகல் 28 சொல்லப்பட்டிருக்குது. மற்றது சைல்டு சிறுவர் தொடர்பான கன்வென்ஷன் 44 ஸ்டேட் ரிப்போர்ட்டை சொல்லப்பட்டிருக்குது. அவங்களோட முதலாவது 2 வருஷம் அதுக்கப்புறம் 5 வருஷம். இப்படியாக நான் அந்த சார்ட்டை எழுதி வச்சுக்கிறேன். அது பாடமாகிறது கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. ஸ்டேட் பார்ட்டி ரிப்போர்ட் இருந்துச்சுனால் உரிய நாடு என்ன முன்னேற்றம் செஞ்சிருக்குது, தங்களோட விஷயத்தில் அந்த சமவாயத்தில் என்னென்ன முன்னேற்றங்களை கண்டிக்குங்கிறது சொல்லப்படுற ஒரு ரிப்போர்ட் வந்து இது வந்து ஒரு சாஃப்ட்லோ அப்படி சொல்லிக்கிறது. ஆனால் நல்ல ஒரு கருவி டூலாக இருந்தாலும் இது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படலைங்கிற விஷயம் இருக்குது. என்றால் நாடுகள் உரிய காலத்துக்கு அனுப்புறதில்ல, திருப்பி ஒரே விஷயங்களை திருப்பி அனுப்புகிற அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்கிறதால இந்த அறிக்கை வந்து திறனற்றது என்று சொல்லியும் சொல்லப்படுது. அடுத்து இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், இது முக்கியமான பார்ட், உங்களுக்கு தனியாக கேள்வி வரக்கூடிய பார்ட். அதில் பிரதானமாக ICCPR இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் தொடர்பாக தான் கேள்வி வாரது. இப்போ இதில் என்னடிச்சுனால் முதலாவது இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனுக்கு போகிறால் உள்நாட்டு தீர்வு முடிஞ்சிருக்கணும். நீங்கள் ஹியூமன் FR கேஸ் வந்து அதோட தீர்ப்பு வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கணும். இது வந்து ICCPR ஆர்டிகல் 2 சொல்லுது. அடுத்தது இதில் முக்கியமான விஷயம் வந்து உரிய நாடு ICCPR ஆப்ஷனல் புரோட்டோகால் 1 ஏற்றிக்கணும். முதலாவது விஷயம் சரிதானே. ரெண்டாவது தான் அந்த உள்நாட்டு தீர்வு முடிஞ்சிக்கணும். மூணாவது ஒவ்வொரு ட்ரீட்டியில் வந்து நாங்கள் பரிகாரம் பெற்றிருக்கக்கூடாது சொல்லுது. இதில் ICCPR ஆர்டிகல் 5 சொல்லுது. அடுத்த விஷயங்கள் நான் எடிஷனலாக நோட் பண்ணிக்கிறேன். இந்த இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனுக்கு இன்றைக்கு நிறைய NGOs ஹெல்ப் பண்ணிக்குது. அடுத்து அக்கறை உள்ள நபர் யாருன்னு சொல்லலாம். இலங்கையில் நிறைய முறைப்பாடுகள் கடந்த காலங்களில் போயிருக்குது. இலங்கை 1997 10/13 இது ஏற்றுக்கொண்டிருக்குது. NGOs இருந்துச்சுனால் லீப்ன்ற ஒரு NGOs இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை நான் நோட் பண்ணி வைக்கிறேன் எடிஷனலாக. இதில் வெப்சைட்டையும் நான் நோட் பண்ணி வைக்கிறேன், www.ohchr.org விஷயத்தையும் சொல்லப்பற்றி எழுதியிருக்கிறேன். அடுத்தது இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன், இலங்கையில் வந்து நல்ல ரத்னம் சிங்கராசா, மற்றது ஜெயலஜியவர்தன, அடுத்தது ஹிரான் ஏக்கநாயக்க, செல்லையா தியாகராஜா, அடுத்தது விக்டர் ராய்வன் போன்றார்கள் வந்து இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனை அனுப்பிக்கிறாங்க என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இப்போ இதில் அவங்க முதலாவது முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிற இல்லையான்னு பார்த்துட்டு உரிய ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து ஒரு பரிந்துரையைத்தான் இருக்கும் மொழியே இது பிணிக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸ்டேட் பார்ட்டி ரிப்போர்ட்டை விட இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் பெட்டர் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த அப்ளிகேஷனில் 8 பார்ட் இருக்குது. இந்த ICCPR இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷனில் 8 பார்ட் இருக்குது. முதலாவது அடிப்படை தகவல், ரெண்டாவது நாட்டின் பேர், மூணாவது மீறுகை விவரம், நாலாவது உள்நாட்டு தீர்வு ஏதாவது செஞ்சுருக்கீங்களா, அடுத்தது 5வது ஏனைய HR பாடியில் ஏதாவது நீங்கள் முறைப்பாடு செஞ்சுருக்கீங்களா, 6வது உறுதிப்படுத்தல் கையொப்பம், 7வது
சரிபார்த்தல் விவரம், அதாவது அலுவலக சம்மந்தப்பட்டது. 8வது முகவரி என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்குது. இன்டர்ஸ்டேட் கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக முறைப்பாடு செய்கிறது. முறைப்பாடு செய்கிற நாடும் அடுத்த நாடும் எதிராளி நாடும் வந்து ஒரே ரீதியாக ஒரு ஏற்றுக்கொண்ட நாடுகளாக இருக்கும். இந்த விஷயம் நோட் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்தது சார்ட்டர் பேஸ் மெக்கானிசமில் நான் எழுதுகிறேன். ஒத்தவையான பாரிய மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்ற அதுக்கு எதிராக முறைப்பாடு செய்கிறது. உதாரணத்துக்கு ஒரே வயதுடைய இளைஞர் குழு, ஒரே மாதிரி குழுக்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் துன்புறுத்தப்படுறங்கிற விஷயத்தை முறைப்பாடு செய்யலாம். இதில் HR மெக்கானிசம் 1235 இருந்துச்சு ஆரம்பத்தில் பப்ளிக் விசாரணை. இப்போ இல்லை. இப்போ 1503 படி ஒரு மூடிய ரகசிய விசாரணை வந்து இந்த நாடுகளில் தன்மானத்தை காக்கிறதுக்காண்டி நடக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இது வந்து அரசியல் ரீதியான கம்ப்ளைண்ட் அறியக்கூடாது. UN சார்ட்டரோட முறைப்பாடு ஒத்து போகணும். உண்மையான விடயங்கள் முறைப்பாட்டில் சொல்லப்பட்டிக்கணும். முறையான மொழிநாட உள்நாட்டு விசாரணை முடிஞ்சிருக்கணும். மீடியம் இங்கிலீஷில் அப்ளை பண்ணணுங்கிறதையும் எழுதப்பட்டிக்குது. அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் வந்து விசேட நடைமுறைகள். மனித உரிமைகள் பற்றிய அறிக்கை வழங்குகிற விசேட அறிக்கை வழங்குகிற, உதாரணத்துக்கு சித்திரவதை இடம்பெற்றால் அதுக்குரிய குழு கொண்டு நியமிக்கப்பட்டு அவங்க ரிப்போர்ட் அண்ட் பரிந்துரை வழங்குவாங்க. அடுத்த நோட்டை நான் அழிக்கிறேன். ட்ரீட்டி சார்ட்டருக்கு இடையில் வித்தியாசம். ட்ரீட்டிண்டா கைச்சாத்திரப்பட்ட நாடுகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளும், எஃபெக்டிவ் கூட. அடுத்தது NGO ஷடோ அமைப்பாக நிழல் அமைப்புகளாக இருக்கும். அவங்களும் NGOஸின் ரிப்போர்ட் அனுப்புவாங்க ட்ரீட்டியில். சார்ட்டரில் யூஎனில் இருக்கிற எல்லா நாடுகளும் இருக்கும். அதே நேரம் எஃபெக்டிவ் குறையும். NGOவும் பங்கு பற்றலாம். இதில் வந்து மிக அதிகமான நாடுகள் இருக்கிறதாகவும் நோட் பண்ணப்பட்டிக்குது. கலாச்சார சார்பு வாதங்கள் தொடர்பாக நான் சில விஷயங்கள் எழுதுகிறேன். எனக்கு இதில் சில விஷயங்கள் நோட்ஸ் கிடைக்காததால் வந்து நோட் பண்ணப்பட்டிக்குது. இது என்னென்னுச்சுனால், கலாச்சார வேறுபாட்டில் உலகளாவிய மனித உரிமைகள் வந்து பொருத்தமற்றது என்கிற ஒரு சில ஆர்வலர்களில் கலாச்சார சார்புவாதம் சொல்லுது. இது இந்த மனித உரிமைகள்ங்கிறது நவீன மேலத்தைய நாடுகளில் ஒரு ஏகாபத்தியம் என்று சொல்லி சொல்கிறாங்க இவங்க. கலாச்சாரங்களை அடியொட்டித்தான் மனித உரிமைகள் உருவாக்கப்படணுங்கிறது இவங்களோட வாதம். இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுனால், ஒரு சமூகத்தில் வழக்காறுகளை இன்னொரு சமூகம் குறை காண்ற ஒரு விஷயமாக மனித உரிமைகள் இருக்கிங்கிறது ஒரு கலாச்சார சார்புவாதிகளில் கருத்து. அடுத்தது சில அறிஞர்களில் கருத்து. சிங்கப்பூர் முன்னாள் பிரைம் மினிஸ்டர் லீ குவான் ஜிங்கிறால் சொல்லுகிறார் வந்து, பல்லினத்தன்மையை ஏற்காமல் விடுவது ஆபத்து நிறைந்தது. இப்போ இந்த மனித உரிமையெல்லாம் மேற்கத்திய ஆதிக்கத்தில் ஒரு வடிவம்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து ஆசிய நாடுகளில் மனித உரிமை ஆர்வலர்களும் சிலர் எதிர்க்கிறாங்க. சிலர் வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறத வந்து ஆதரிக்கிற சிலர்கள் எதிர்க்கிறாங்க. அடுத்தது இயற்கை சட்டவாதம், பகுத்தறிவாதம் கலாச்சார சார்பை எதிர்க்குது, புலனறிவாதம் ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் உலகளாவிய ரீதியில் ஒரு பொதுவான மனித உரிமைகள் இருக்கணும், எல்லா மனிதர்களும் மதிக்கப்படணும், ஒரு பொதுவான உடன்படிக்கை எட்டப்படணுங்கிறது தான் அந்த UDHR பிரதான நோக்கம்ங்கிறது மற்ற சைட்டில் உள்ள வாதம். எல்லா மனித உரிமையும் பொதுவாக காணப்படணுங்கிறது இவங்களோட சில மதங்களுக்கு அப்பால், சில மதங்களில் தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு அப்பால் இருக்கணுங்கிறது ஒரு வாதமாக இருக்குது. இது இருக்கிறார்கள். இந்த வேறுபாட்டை உணர்றதுக்கு வந்து இப்போ மேலை நாடுகளில் ஒரு பால் திருமணத்தை ஓரினச்சேர்க்கையை மனித உரிமையாக பார்க்குற நேரம், அதை அங்கீகரிக்கிற நேரம் கிழத்திய நாடுகளில் அதை எதிர்க்காங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் பெண்கள் தொடர்பாக இருக்கிற சட்டங்கள் மற்ற நாடுகளில் விமர்சனத்துக்கு உள்ளாகுதுங்கிற விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு
இந்த கலாச்சார சார்வாதம் சரியா பிழையாங்கிற ஒரு கேள்விகள் வர அந்த நேரம் விளைவிக்கலாம். அடுத்தது சில சட்டங்களை ட்ரீட்டில் ஏற்றுக்கொண்டாலும் உள்நாடுகளில் அமுல்படுத்துகிற நேரம் நிறைய சவால்கள் இருக்குது. உதாரணத்துக்கு திருமண வயது ஷெடோவில் 18 சொல்லப்பட்டிருந்தாலும் சில சமய ரீதியான விடயங்களில் 12 சொல்லப்பட்டு இருக்கிறதால அதை அவங்க ஏற்றுக்கொண்டாலும் நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இருக்கும். குறிப்பாக இஸ்லாமிய சரிய நாடுகளில் இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்த விடயமாக நான் இன்னொரு சார்ட் ஒன்று போட்டிருந்தேன் நினச்சினால் இப்போ UDHR, ICCPR, ICESCR மத ஷெடோ அதில் போட்டுவிட்டோம். எனக்கு கல்வி தொடர்பாக UDHRல ஒரு பிரயத்னம் சொல்லுது 26, ICESCRல எத்தனை சொல்லுது ஒரு 12, ஷெடோவில் 10 சொல்லுது. ஒரு தொடர்பு படுத்தி நான் வச்சுருந்தேன். நான் ஒரு சார்ட் உண்டு. இப்போ திருமணம்டா UDHRல 16, ICCPRல 23, ICESCRல 10, ஷெடோவில் 16. இப்போ தொழிலண்டா UDHRல 23 அப்படி நோட் பண்ணி வச்சுருந்தேன். கலாச்சாரம் அது அரசியல் உரிமை தொடர்பாக அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு லேசாக இருந்துச்சு. அடுத்தது மனித உரிமைகள் பார்வைகள், அடுத்த இடையீடுகள் இன்டரப்ட் ஆகிற விஷயம் தொடர்பாக நான் எடிஷனலாக சில விஷயங்கள் சேர்த்தினான். அதில் குளோபலைசேஷன் உலகமயமாக்கம் ஆகிறதால மனித உரிமைகள் விருத்தி அடைகிற அல்லது மாற்றம் அடைகிற சம்பந்தமானது. அடுத்தது பிஸ்னஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிகள் ஒரு நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தினதால் மனித உரிமைகளில் ஏற்படுற பாதிப்பு. அடுத்தது டெக்னாலஜி கூட மனிதர்களில் ப்ரைவசி குறைஞ்சிட்டு போகிறது. அடுத்து காலநிலை மாற்றம், வறுமை, ஊழல், இன்றைக்கு பல பால்நிலை வர்க்கங்கள் உருவாகி அது சம்பந்தமாக ஏற்படுற சவால்கள் தொடர்பாகவும் எடிஷனலாக கேள்விகள் வரலாம் என்ற அடிப்படையில் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்தது நீங்கள் எல்லோரும் இலகுவான ஒரு விஷயம் சமயங்களோட தொடர்படுத்துறது. மனித உரிமைகளை நீங்கள் நார்மலாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதில் நேரம் கருதி இந்த இடத்துல நான் ஸ்கிப் பண்ணுறேன். அடுத்தது ICC ரோம் ஸ்டேட்யூட்டில் நான் சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கிறேன். 1998 ஜூலை 7 இது உருவாக்கப்பட்டு 2002 கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகிற ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நான் சில விஷயங்களை நோட் பண்ணியிருந்தேன். ஹெக் மாநாடு மற்ற 1942 வந்த UN தீர்மானம் அதுகளூடாக வந்தது. அடுத்தது உங்களுக்கு தெரியும் ICTY, ICTR என்று சொல்லி 2 விஷயம் இருக்குது. யூகஸ்லாவியாவுக்கான சர்வதேச குற்றவியல் நியாய சபை 1993 துவங்கினுச்சு. அடுத்தது இதில் போம யூகஸ்லாவியான்னு சொல்லப்படுது. இதில் மெயினான பிரச்சனைனா பாலியல் இன சுத்திகரிப்பு. UN தீர்மானம் 764, 772. அடுத்தது கடைசியாக 827 படி இந்த ஒரு ICTY உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. இதில் UN சில நியாயாதிக்கங்களை அவங்களுக்கு சில உரிமைகளை கொடுத்தாங்க. அடுத்து ICTY ஆர்டிக்கல்லையும் ஒரு 1, 2, 3, 4, 5, 9, 22 அப்படியான உறுப்புகளை ICTYயில் எழுதி வச்சுக்கிறேன். அதே நேரம் இது அதில் 2017, 12, 17 கலைக்கப்பட்டதாகவும் இதில் 161 பேர் விசாரணை உட்படுத்தப்பட்ட 90 பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ICTR ருவண்டாவுக்கான சர்வதேச நியாய சபை 1994 உருவாக்கப்பட்டு இது UN தீர்மானம் 955 கீழே உருவாக்கப்பட்டிருக்குது. ருவண்டா அண்மித்த நாடுகள். அடுத்தது உள்நாட்டு விவகாரம் தொடர்பாக உதாரணத்துக்கு ஜெண்டர் வயலன்ஸ், இன சுத்திகரிப்பு, ரேப் போன்ற விஷயங்கள் இதில் முக்கியமானது. அடுத்தது இதில் விடயத்தில் 8 லட்சம் பேர் கொல்லப்பட்டு 22 லட்சம் பேர் ரேப் பண்ணப்பட்டதாக 2.5 லட்சம் பேர் ரேப் பண்ணப்பட்டதாக இருக்குது. அடுத்தது இதுக்கிட நியாயாதிக்கம் ஆர்டிகல் 9 கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் மரண தண்டனை இல்லை, ஜெயில் தண்டனை தான் இருந்துச்சு. 2016 ஆண்டு கலைக்கப்பட்டிருக்குது. அடுத்தது ICCயில் பிரதான நோக்கம் குற்ற விசாரணை, இனப்படுகொலைக்கு எதிரான விசாரணை, மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்களுக்கான விசாரணை, யுத்த விடயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பாக எழுதப்பட்டிருக்குது. இதில் நோக்கம் ஆர்டிகல் 5 படி சொல்லப்பட்ட விஷயங்கள். அடுத்தது
நியாயாதிக்கம் வலுப்பெற 3 விஷயம் சொல்லப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாட்டில் குற்றம் இடம்பெற வேண்டும், ஏற்கப்பட்ட நாட்டு பிரஜையாக இருக்கணும், UN அது வந்து குற்றம் UN செக்யூரிட்டி கவுன்சிலால் ஏற்கப்பட்டிக்கணுங்கிற நியாயாதிக்கம். இதுலேயும் நான் ICC ஆர்டிகளில் வந்து 4, 5, 6, 7, 8 அதோட 11, 12, 15, 17, 53, 55, 67, 68 அதையும் நான் ஷோர்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆரம்பமாக 60 நாடுகள் சைன் பண்ணிச்சு. 2002ஆம் ஆண்டு தான் இதை ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை ஏற்றுக்கொள்ளல. அதே நேரம் இதில் அந்த கம்பல்சரி யூரிஸ்டிக்ஷன் சம்மந்தமாகவும் சில விஷயங்கள் நோட் பண்ணப்பட்டிருக்குது. அவே இறுதியான அட்வைஸ் என்னச்சுனால், நீங்கள் மேடத்தில் கிளாஸஸ் அட்டன் பண்ண ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் திரும்ப கேளுங்க. அதே நேரம் உங்களுக்கு டைம் இருந்தால் பாஸ் பேப்பரில் நீங்கள் எடுத்து விடையை ஷோர்ட்டாக எழுதி பாருங்கள். இப்போ அறிமுகம் என்ன கொடுக்கலாம், என்னென்ன விஷயங்களை சேர்க்கலாம்னு சொல்லி டைம் இருந்தால் ஷோர்ட்டாக எழுதி பாருங்கள். கடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் கேள்வியை அவசரப்பட்டு சில குழப்பமான விஷயங்களை பார்க்காமக்கு 1க்கு 2 தடவை பாய்ச்சி சைடில் நீங்கள் அதில் முக்கியமான என்ன விஷயங்கள் போட போகிறீங்கிறத சைடில் போடி மாதிரி நோட் பண்ணிவிட்டு எழுதுங்க. இந்த எழுதி போகல மறந்துடும். அந்த அடிப்படையில் நான் எனக்கு எக்ஸாம் பேப்பர் தரையும் உடனே நான் அந்த எடிஷனல் பேப்பரை வாங்கி நான் சொன்ன அந்த விஷயங்களை தான் நான் நோட் பண்ணேன். அந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் வந்தால் உடனே சிலரோட விஷயங்கள் நோட் பண்ண முக்கியமான விஷயம். அதே மாதிரி சிறுவர் அதில் விஷயங்கள், அடுத்து ICSR விஷயங்கள் தான் நோட் பண்ணி வச்சுட்டு தான் எழுதினது. அப்படி நீங்கள் குயிக்காக ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே. மற்றது இதில் பல வகையான ஆக்கள் இருப்பீங்க. நமக்கு எப்படியோ பாஸ் ஆனால் போதும்ங்கிறார்கள், அடுத்து நல்ல ரிசல்ட் எடுக்கணுங்கிறார்கள். அப்படி இருந்தீங்க. அடுத்தது கூட கடைசி இது லெவல் 6ங்கிறதால எல்லோரும் ஹார்டாக படிப்பீங்க. இதை விடையும் மேலதிகமாக சிலர் தேடி வச்சுப்பீங்க. நான் சொன்னதோடையும் பெஸ்ட்டாக தேடி எடுத்திருக்கலாம் உங்கள்கிட்ட. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லெவல் 6 நோட்ஸ் நான் வந்து 600க்கு 4 லேபர் லோ, மற்றது யூரிஸ், அடுத்தது டீலிக்ட், அடுத்தது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் லோ ஷேர் பண்ணியிருந்தேன். என்னால் முடியுமான வரைக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன். கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படியான ஆக்கள் என்ற கிடைக்காத ஆக்கள் யாராவது இருந்தால் 077-550-3000 என்ற ஃபோன் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக கண்டெக்ட் பண்ணி அதை பெற்றுக்கொள்கிற முறையை நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அனைவருக்கும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.